ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை வித் யூ டூ கிறிஸ்டல் டைமிங் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. கிறிஸ்டல் கம்பெனி அடிக்கடி நிறைய இடங்களில் இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன மிஸ்டேக்காக இந்த ரோலர்ஸ் அடிக்கடி டேர் ஆகிடும். வாட்டர் டேங்கில் இந்த ரோலர் இந்த விஷயம் எப்போவுமே டைட்டில் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல் டைட்டில் இருந்தால் இதனுடைய ஸ்பீடு வேறு கண்ட்ரோலில் இன்டர்மீடியேட் ரோலர் வந்து இது சப்போர்ட் பண்ணும். வாட்டர் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. இதோட ஸ்பீடு வேறு. ஸோ டோட்டல் ப்ரெஷர்லேயே இருந்தால் இது கூட டேர் ஆகிடும். டேரிங் உள்ளே இருக்க பாண்ட் வந்து பிச்சுட்டு வெளியே எடுத்துருங்க. மேக்ஸிமம் இதை லூஸ் பண்ணியே வைங்க. எப்போ ரன் பண்ண போகிறீங்களோ அந்த டைம் வந்து ஒரு இங்க்கு அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ த்ரெட் ஒரு த்ரெட் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைட் அப்ளை பண்ணுங்கள். இங்கு அதில் லோடாக இருக்கும். இங்கே வந்து ஆயில் பேஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். சீக்கிரத்தில் டேர் ஆகும். அப்புறம் வாஷிங் முடியும் போதும் ஃபுல் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நார்மல் வாஷ் ஆகும்போது ஒரு ½ த்ரெட் ஒரு த்ரெட் லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து இப்போ கிறிஸ்டல் டைமில் இதுமாரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எம்சிடி, இதுக்கும் இது பேரலாக சப்போர்ட் ஆகும். இதுவும் அதேமாரி பண்ணும். தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். பெட்டராக தான் எடுத்து ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், டேமிங் செட்டை இப்போ காட்டியிருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கோசம் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்றது. இந்த டேம்பிங் செட்டு வந்து யூஸ்வலாக யூகே செட்டு. யூகே வந்து ஃபுல்லாக இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெட்ரிக் கிடையாது, எம்எம் கிடையாது. ஃபுல்லாக இன்ச்சஸ் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து மேக்ஸிமம் இன்ச்சஸ் ஸ்பேனர் தான் யூஸ் பண்ணி வைக்கிறது. ஃப்ராக்ஷன்ஸ் ஸ்பேனர்ஸ் 316, 7/16 எப்படி வரும், 1/8 இதான் இன்ச்சஸ் கீ. மோஸ்ட்லி இந்த வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஹெட்டும் போகாது, ஸ்க்ரூடு தலையும் டேமேஜ் ஆகாது. மெஷினை கம்பேர் பண்ணும்போது மெட்ரிக்கில் வரும், இந்த மாதிரி வரும். இது மிஷினுக்கு வர செட்டு. மெக்கானிக்கிட்ட கேளுங்க, அவங்களும் கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு பண்ணுவாங்க. செகண்டு கழட்டும் போது முடிஞ்ச வரைக்கும் பேரிங்லாம் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பேர் பேரிங் வச்சுட்டு பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ப்ரெஷர் பில்ட் ஆகி ஓடும் இந்த இடத்துல. அதனால் வந்து அடிக்கடி இந்த பேரிங்ஸ் போகிறது வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா பேரிங் போயிருக்கு. இது வந்து R8 அன்ஸ்டாண்டர்டு பேரிங். இதை விட முடியுமா? 10 நிமிஷம். R8 1607 இந்த மாதிரி செட் ஆஃப் பேரிங்ஸ் தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் பேரிங் ஸ்பேர் வச்சுட்டு இந்த வேலையை ஆரம்பிங்க. போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்ட் பிறகு கொஞ்சம் சுமித்தரம் பட்டிங்கன்னா ரோலர்ஸ் பேரிங்ஸ் மறுபடியும் உங்களுக்கு வேலை வச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக ப்ளே ஆகிடுச்சு. போடும்போது போத்தே ஆகிடும். ஆப்போசிட் ஆகிட்டும் மாற்றிடுங்க. கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாற்றுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ளீஸ். இது ராச்செட் பேரிங். ஆல்மோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிங்க. கொஞ்சம் பல்மரம் மாற்றி வீக்காக இருந்தால் மாற்றுறது பெட்டர். இதனால் தேவையில்லாத மற்ற சரௌண்டிங் அவாய்ட் பண்ணிங்க. சரி.